ஹாய் மை 51 ஃபாலோவர்ஸ். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ. என் பர்த்டே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்ல போகிறேன். ஜூலை 9th தாங்க என் பர்த்டே. அன்னைக்கு எப்பவும் போல் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் கோவிலுக்கு போகும்போது தான் வாட்ச் போடலான்னு பார்க்கும்போது வாட்சை காணும். என்னடா வீட்டில் வச்சுருந்த வாட்சை காணும் அப்படின்னு தோணும் தானே, அதே தாங்க எனக்கும் தோணுச்சு. எங்கே போயிருக்கோன்னு பார்த்தா அன்றைக்கி முன்னாடி நாள் வந்து பெயிண்ட் அடிக்க வந்திருந்தாங்க. அர்பன்லேருந்து வாஷ்ரூம் க்ளீன் பண்ண வந்திருந்தாங்க. இந்த மொத்தமாக 5 பேர் வந்திருந்தாங்க. அப்போ இந்த 5 பேரில் தான் யாரோ எடுத்திருப்பாங்கன்னு தெரியுது. ஆனால் 5 பேர்ட்ட போய் கேட்டால் எடுத்தேன் நான் சொல்ல போகிறாங்க. ஆனால் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவங்க ஒத்துக்கல. பட் ஃபுல்லாக அந்த டே ரன் பண்ணி தானே ஆகணும் பர்த்டே. என் பர்த்டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கட்ட குஸ்தி மூவி முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட போயிருந்தேன். அப்போ மூவி பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டு அந்த இன்டர்வல் அப்போது வந்து ஃபோட்டோ காட்டுவாங்கள்ல பர்த்டேக்கு, அந்த மாதிரி என் ஃபோட்டோ காட்டினாங்க. பர்த்டே விஷஸும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் ட்ரீம் அந்த மாதிரி ஒன்று மொமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் த திங் இஸ் அதை எனக்கு அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னா இன்னும் என் மைண்டில் அந்த வாட்ச் காணும், அது எப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்பி வீட்டுக்கு வந்தவங்க விட்டோம் நம்ம அப்படின்னு அந்த தாட் தான் எனக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ எனக்கு அதுவும் என்ஜாய் பண்ண முடியல. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்டேன். பட் ஸ்டில் சந்தோஷமாக இருந்தேனா அப்படின்னா, ஏன்னா எனக்கு அந்த வாட்ச் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. மறுபடியும் நைட்டு போகிறோம். சரி ஓகே. அந்த டைம் எல்லாருமே என்கிட்ட சொல்கிறாங்க, வாட்ச் தானே, வாட்ச் லைக் அந்த வாட்ச் தானே அப்படின்னு பார்க்கும்போது கூட எனக்கு அது 6 மந்த் நான் வெயிட் பண்ணி கிடச்ச ஒரு வாட்ச். ப்ளஸ் அது பர்த்டேக்கு கிஃப்டாக கிடச்சிது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த வாட்சை இது பண்ணவே முடியல. அந்த டக்குன்னு பாஸ் பண்ணி அடுத்த மொமெண்ட் போக முடியல. ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணோம். அப்போவும் வந்து ஓரளவுக்கு ஓகே. அப்படியே டேஸ் போச்சு. லைக் இட் டுக் 10 டேஸ். 10 டேஸ் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, ஓகே நார்மலா ஆகலாம். பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு, மறுபடியும் நான் எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்குறோம். அர்பன் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இல்ல கண்டிப்பா அவங்க எடுக்கல அப்படின்ற மாரி கஸ்டமர் கேர்லயும் சொல்லிட்டாங்க. பட் எங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் அவங்க மேல தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க, அங்க ஒரு பையன் மட்டும் பக்கத்துல நின்னு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா அப்படின்னு. அப்ப எங்களுக்கு மேபி அந்த பையன் தான் எடுத்திருப்பானோ. ஏன்னா பாக்ஸ்குள்ள இருந்துச்சுங்கிறது ஞாபகம் இருக்கு. பாக்ஸ தொறந்து தான் ஒருத்தங்க எடுத்திருக்கணும். அப்படி எடுக்குறாங்கன்னா, அங்கேயே நின்னு ரொம்ப நேரம் பார்த்தவங்கனால மட்டும் தான் எடுத்திருக்க முடியும். அப்போ நாங்க அந்த பையன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனோட நம்பர் கேட்குறோம். லைக் கிடைக்கல. அப்புறமா எங்களுக்கு அரேஞ்ச் பண்ண அந்த மேனேஜர்கிட்டயே பேச சொல்லி அவங்களே பேசினாங்க. பேசிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாரி, "நீங்க போன வீட்ல வாட்ச் ஏதாவது எடுத்தீங்களான்னு?" கேட்டப்போ, "இல்ல சத்தியம் சத்தியம்னு சொல்லி ஏதேதோ சொல்லியிருக்காங்க. சத்தியம்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லன்னு சொல்லியிருக்காங்க." அப்புறமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அந்த பையனோட ஒய்ஃப் வந்து குடுத்தாங்க. வாட்ச்சு, "இந்த வாட்சா?" அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது கரெக்ட்டா 20 அன்னைக்கு எனக்கு கிடைச்சது. லைக் 9த் அன்னைக்கு காணாம போனது 20 அன்னைக்கு கிடைச்சது. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து ஒரு டே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல வச்சிருப்போம்ல. அதுல ஒரு டே தான் பர்த்டே அப்படின்றது என் மைண்ட்ல இருக்கும். அந்த டே நான் அப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். நல்லா போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வாட்ச் எது எந்த ஒரு கிஃப்ட் எனக்கு அதுக்கு போன பர்த்டே ஹாப்பினஸ் குடுத்துச்சோ, அதே கிஃப்ட் அடுத்த பர்த்டே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது காணாம போனோனே. அதே மாதிரி நம்ம ஒருத்தங்க புதுசா வீட்டுக்குள்ள விடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அந்த இடம் ஃபுல்லா ஃபோட்டோ எடுத்துட்டு, அவங்க போனதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு கம்பேரிசனுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா, எந்தெந்த பொருள்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட், தொலைஞ்சா கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேஃபா எடுத்து வச்சுடணும். என்ன ப்ராசஸ் பண்ணாலும் சரி, அவங்க கூடவே தான் இருக்கணும். அவங்க யாரையும் நம்ம தனியா விட்டுறக்கூடாது. ஒய்? பிகாஸ் பீப்பிள நம்ப முடியாதுல்ல. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் காணாம போய் கிடைச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ 51 ஃபாலோவர்ஸ். பாய்.